இயேசு கிறிஸ்துவில் பிரியமான அன்பு சகோதர அருள் பணியாளர்களே, அன்பு இறை மக்களே, வெள்ளி விழா நாயகர் அருள் பணியாளர் மைப்பா ஏசுராஜோடு இணைந்து அவரோடும் சேர்த்து என்னையும் சேர்த்து 7 பேர் இந்த வருடம் நாங்கள் இங்கு வந்திருப்பவர்கள் யூபிலியை கொண்டாடுகிறோம். மைப்பா அவர்கள் தனிப்பட்ட முறையில் கொண்டாடுவதால், அவரை முன்னிலைப்படுத்தியே இந்த விழா அமைந்திருப்பதால் அவருக்கு எங்களுடைய மேலான வெள்ளி விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். கரவுள் எழுப்பி நாம் அவருக்கு பாராட்டு தெரிவித்துக் கொள்ளலாம். ஒரு வாரத்திற்கு முன்பு என்னை தொலைபேசியில் அழைத்து சொன்னார், மறையுரை ஆற்ற வேண்டும் என்றார். நான் சொன்னேன், என்னை விட மிகச்சிறந்த மறையுரையாளர்கள் உங்கள் மறை மாவட்டத்தில் உண்டு, எதன் அடிப்படையில் என்னை நீ அழைக்கிறாய் என்று சொல்லி கேட்டார். இல்லை, கொஞ்சம் உண்மையை சொல்ல வேண்டும். நான் சொன்ன கொஞ்சம் கேவலமாக இருக்குமே, பரவாயில்லையா அப்படின்னு கேட்டேன். ஏறக்குறைய எனக்கும் அவருக்குமான தொடர்பு என்பது 32 ஆண்டுகள் என்று நான் நினைக்கிறேன். எங்களுடைய விடலை பருவத்திலிருந்தே இணைந்தே பயணிப்பவர்கள் நாங்கள் நண்பர்களா அல்லது வகுப்பு தோழர்களா என்ற இரண்டுக்கும் நடுவில் ஒரு உறவு ஒன்று உண்டு. நண்பர்கள் என்பது தொடர்ந்து பேசிக்கொண்டு இருப்போம், நாங்கள் பேசிக்கொள்வதில்லை. பல ஆண்டுகள் பார்த்து கொள்ளாமல் கூட இருந்தது உண்டு. ஆனால் அவர் தொலைபேசியில் அழைக்கிற பொழுது முதல் வார்த்தை சொல்லலான்னு நினைக்கிறேன், அப்போ எடுத்துக்க மாட்டிங்கன்னா உங்கள் திருநெல்வேலி பாஷையில் தான், இலை நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்பார். இந்த இலையில் தொடங்குகிற அந்த விழி சொல் தருகிற அந்த கதகதப்பு என்பது நட்பினுடைய ஈரத்தன்மை இன்னும் ஆவியாகாமல் இருக்கிறது. அந்த உணர்வை உடனடியாக எங்களால் புரிந்து கொள்ள முடியும். நாங்கள் நிறைய பேர் இந்த மாநிலம் முழுக்க படித்தாலும் இவர்தான் எங்களை ஒன்றிணைத்து எப்படியாவது கட்டாயப்படுத்தி இணைந்து வர வேண்டிய இந்த அவசியத்தை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பார், சலிக்காமல் செய்து கொண்டே இருப்பார். அந்த வகையில் இந்த வெள்ளி விழா நாகனுடைய இந்த நான் சொன்ன முதல் குணமே எவ்வளவு அற்புதமாக இத்தனை பேரை ஒருங்கிணைக்கிறார், இந்த உறவை தொடர்ந்து வைத்துக்கொள்ள விரும்புகிறார் என்பதிலே அவருடைய வலுவின் ஒரு மிக உன்னதமான தன்மை நமக்கு தெரிய வருகிறது. அவருடைய உரையாடி கொண்டிருந்த பொழுது நான் கேட்டேன், இந்த யூபிலி எதற்காக நீ கொண்டாடுகிறாய்? இது நமக்கு தேவைதானா? இதை கொண்டாடி என்ன செய்ய போகிறோம்? அப்படி என்ன சாதித்து விட்டோம்? என்ன துணிச்சல் இருக்கிறது உனக்கு என்ற கேள்விகளை நான் அடுக்கிக் கொண்டே வந்தேன். தனிப்பட்ட முறையில் தனி கொண்டாட்டத்தில் நான் அது நம்பிக்கை இல்லாதவன். என்னை மையப்படுத்தி விழாக்களில் நான் பெரிதும் விரும்புவதில்லை. ஆனால் மைப்பாவுக்கு என்று ஒரு இலக்கு இருக்கிறது. எனவே நான் கேட்டபொழுது சொன்னார், என்ன சாதித்து விட்டோம் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. நான் சொன்னேன், அதை விட்டு விடுவோம். மனநிறைவோடு இருக்கிறாயா? 25 ஆண்டுகளை கழிந்து திரும்பி பார்க்கிற பொழுது ஓரளவுக்கு இருக்கிறேன், ஆனால் செல்ல வேண்டிய தூரம் இன்னும் இருக்கிறது என்று சொன்னார். இந்த நிலையில்தான் நாங்களும் வெள்ளி விழா கொண்டாடுகின்ற வருடத்திலே ஏதாவது சாதித்திருக்கிறோமா என்ற கேள்வியை கேட்டால் அதை மக்கள் தான் சொல்ல வேண்டும். இங்கிருந்து இன்னும் செல்ல வேண்டிய தூரம் வெகுவாக இருக்கிறது. முதல் 25 ஆண்டுகள் இங்கு இருக்கிற மிகப்பெரிய அருள் பணியாளர்கள் இருக்கிறார்கள், அருள் தந்தையர்கள் இருக்கிறார்கள். முதல் 25 ஆண்டுகள் இருக்கக்கூடிய வேகம் அடுத்த 25 ஆண்டுகள் நோக்கி மெதுவாக நகர்கிற பொழுது அப்படி குறைந்து வருவதை நாங்கள் அனைவருமே உணரத் தொடங்கி இருக்கிறோம். உடல் ரீதியாக, உணர்வு ரீதியாக, பணி அழுத்தம் காரணமாக கொஞ்சம் கொஞ்சமாய் அதிலிருந்து விலகி வருவதை பார்க்க முடிகிறது. எனவே 25 ஆண்டுகள் கொண்டாட்டம் என்பது ஒரு அருள் பணியாளருடைய வாழ்விலோ, ஒரு அருள் சகோதரனுடைய வாழ்விலோ, அது பொது வாழ்விலோ நாம் பார்க்கிற வழியில் அதை கொண்டாடித்தான் ஆக வேண்டும் என்ற உறுதிப்பாட்டை நானும் உண்மையிலே புரிந்து கொள்ள முடிந்தது. இது அவர் கொண்டாடுகிற விதம் என்பது அவர் தனக்கான கொண்டாட்டம் என்று சொல்லி பார்த்து விடாமல், இந்த இவருடைய வாழ்வை பற்றி குறைந்தபட்சம் ஒரு நாளாவது சிறப்பான குணங்களை எல்லோரும் பேசிக்கொள்வார்கள். எனவே அந்த வகையில் அருள் பணியாளர்களாக எங்களுக்கு அது ஒரு மன ஆற்றலையும் உற்சாகத்தையும் தருவதாக இருக்கும் என்றே நான் நம்புகிறேன். இந்த வேளையில் இறந்து போன எங்களுடைய விவிலிய பேராசிரியரும் அதிபருமாக இருந்த அருள் பணியாளர் அந்தோனிசாம் அவர்களை நான் நினைவில் கொண்டு வர விரும்புகிறேன். முதன்முறையாக 2000 நாங்கள் யூபிலி ஆண்டில் தான் நாங்கள் அருள் பொழிவு செய்யப்பட்டோம். அடுத்த யூபிலி ஆண்டில் தான் நாங்கள் எங்களுடைய யூபிலி விழாவையும் கொண்டாடுகிறோம். எனவே யூபிலி செட் என்று சொல்லிக் கொள்வதிலே எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு திமிர்னு வச்சுக்கோங்களேன். எனவே அந்த வகையில் இந்த யூபிலியை கொண்டாடுகின்ற வருடத்தில், இந்த நேரத்தில் அருள் பணியாளர் அந்தோனிசாமி அவர்களை நினைப்பதற்கு ஒரு காரணம், மிக வலுவான காரணம் ஒன்று உண்டு. என்ன காரணம் என்று சொன்னால், எங்களுடைய முதல் ஆண்டு முடித்தவர் நாங்கள் குருமடத்திற்கு திரும்ப செல்வதுண்டு பூந்தமல்லியிலே.
எனவே எவ்வாறு திரும்ப செல்கிற பொழுது அவர் தனது உரையில் ஒரே ஒரு கேள்வியை அறிவுரையை முன்வைத்தார். அந்த கேள்வி இன்னமும் 25 ஆண்டுகளாக என்னை உறுத்தி கொண்டே இருக்கிறது. என் மனதில் அவ்வப்பொழுது தோன்றிக் கொண்டே இருக்கும். கேள்வி என்னவென்று சொன்னால், முதல் ஆண்டு மிக பிரமாதமாக போய்கொண்டிருக்கும். நீங்கள் வெள்ளி விழா கொண்டாடுகிற அந்த பொழுதிலே அதை முடிக்கிற பொழுது உங்கள் உடம்பில் பணி நிமித்தமான காயங்கள் இல்லை என்று சொன்னால் நீங்கள் அருள்பணியாளராக இருப்பதிலே அர்த்தமே இல்லை என்று சொன்னார். நான் என் உடலில் தழும்புகள் இருக்கிறதா என்று சொல்லி தேடி பார்க்கிற பொழுது இருக்கிறது. விபத்து நிமித்தமாக இருக்கிறது, அறுவை சிகிச்சை நிமித்தமாக இருக்கிறது. ஆனால் பணிக்கான காயங்களை தேடி பார்க்கிறேன். அவருக்கு மிக அதிகமாக இருக்கும் என்று சொல்லி நம்புகிறேன். உடல் ரீதியான சித்திரவதை இல்லை என்று சொன்னாலும் பணி நிமித்தமாக எங்கள் மன ரீதியாக ஏற்பட்ட பல்வேறு வகையான தாக்கங்களை எங்களால் கட்டாயம் எடுத்து சொல்ல முடியும். அவரோட மீண்டும் உரையாடுகிற போது கேட்டேன், எத்தனை வழக்குகள் இன்னும் மீதி இருக்கிறது கணக்கு சொல் என்று சொன்னவுடன் சொன்னார், 345 வழக்குகள் இருந்தது, இப்பொழுது 51 இருக்கிறது என்று சொல்லி சொன்னார். என் மனதில் தோன்றி இதெல்லாம் எப்படி இதை மிக எளிதாக அவர் லாபகமாக இவ்வாறு கடந்து வர முடிகிறது? 345 வழக்குகள் இருக்கிறது சொன்னால் அது வேறே அவருடைய தனிப்பட்ட ஒரு மோசமான வாழ்வு நிமித்தமாக எழுந்த வழக்குகள் அல்ல. மக்கள் பணிக்காக தன்னை ஒருவன் அர்ப்பணிக்கிற பொழுது மிக மிக கடினமான ஒரு வாழ்வை அவர் கையில் எடுத்திருக்கிறார். அவருடைய பார்வை வேறு, பாதை வேறு, பணி வேறு. எனக்கு அவரை நிறைய காரியத்தில் பிடிக்காது, உண்மையைத்தான் சொல்லுகிறேன், உண்மையைத்தான் சொல்ல சொன்னார். ஆனால் நிறைய காரியத்தில் எனக்கு அவரை பிடிக்கும். பிடிக்காத காரியங்கள் பல உண்டு. ஒரு நதியினுடைய இரு பக்கத்தில் இருந்து பிரயாணம் செய்கிற வேளையிலே, நடந்து செல்கிற வேளையில் இங்கிருந்து அங்கு பார்த்து பேசிக்கொள்வோம். அவர் திசையில் நான் செல்ல விரும்புவதே இல்லை. அவர் பணியை நான் கையில் எடுக்க விரும்புவதே இல்லை. அவருடைய பார்வையை நான் வைத்துக் கொள்ள விரும்புவதும் இல்லை. என் பார்வை, என் பாதை, என் இலக்கு என்பது வேறாக இருந்தது. அவர் இயேசுவை புரிந்து கொண்ட விதம் என்பது வேறாக இருந்தது. எனவே இந்த புரிதல் ஏற்படக்கூடிய பணி நிமித்தம்தான் அவர் தன்னை ஒரு பொதுவான பணி வாழ்விலிருந்து விடுவித்து இன்னொரு பணிக்கான ஒரு தேவையை தேடிக்கொண்டே சென்று கொண்டிருக்கிறார். எனவே இந்த தேடல் தவறில்லை. அவர் பார்வையில் அது அவருடைய இலக்காக வைத்திருக்கிறார். அது நான் மிகவும் பெரிதாக மதிக்கிறேன். அதை என்னால் செய்ய இயலாது என்பதை நான் பணிவோடு ஏற்றும் கொள்கிறேன். என் பார்வை, என் பாதை, என் இலக்கு என்று வேறாக நிர்மாணிக்கிற அந்த காலகட்டத்திலே இன்னும் எப்படி எங்களால் நட்பு பாராட்ட முடிகிறது இவ்வளவு முரண்களுக்கு மத்தியில் என்று சொல்லி கேட்டீர்கள் என்று சொன்னால், நாங்கள் அரசியலை பற்றி பேசுவதில்லை, தான் நம்புகிற தத்துவங்களை பற்றி பேசுவதில்லை. நாங்கள் பேசுகிற பொழுது இலை என்ற விழிப்போடு தொடங்கும். அதில் குடும்பத்தை பற்றியதாக இருக்கும், எங்களுடைய தனிப்பட்ட வாழ்வாக இருக்கும், உறவு சார்ந்த பகிர்தலாக இருக்கும். இதுதான் எங்களை இத்தனை ஆண்டுகள் 32 வருடங்களாக கட்டி காக்கின்ற ஒரே ஒரு காரியம் இதுதான். நாங்கள் வேறுபாடுகளுக்கு நடுவில் இணைந்து வருவதற்கான தேவையை உணர்ந்தோம். இப்படித்தான் இணைந்து செல்ல வேண்டும். எங்கள் குழுக்களில் பலருக்கு அவருடைய கொள்கை பிடிக்காது. ஆனால் அவர் எல்லோருமே தம்பி என்று சொல்லி கொண்டாடுவோம். என்னையோட வயதில் 1 வயது மூத்தவர். அவர் எப்படி தம்பியாக முடியும்? அவருடைய பேர் எம்பி ஜேசுராஜ் இருப்பதால் நாங்கள் செல்லமாக தம்பி ஜேசுராஜ் என்று சொல்லி அழைப்பது உண்டு. மைப்பா என்று சொன்னால்தான் இப்பொழுது எல்லாருக்குமே தெரியும். ஜேசுராஜ் சொன்னால் யாருக்குமே தெரியாது. அவர் கற்றுக்கொள்கிற அந்த காலத்தில் துவங்கி இன்று வரை அதை ஒரு பிராண்டாக உருவாக்கி இருக்கிறார். மைப்பா, கீவா என்று சொல்வது போன்று, மூக்கா என்று சொல்வதை போன்று மைப்பா என்று சொல்லி தன்னைத்தானே அவர் தந்தை பேரிலும் தாயின் பேரிலும் அந்த அடையாளங்களின் பேரில் தான் தன்னை அழைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி தன்னையே ஒரு அடையாளப்படுத்திக் கொண்டார். ஒரு பிராண்டாக அவர் உருவாக்கி கொண்டார். அந்த வகையில் அதில் ஒரு தப்புமே இல்லை. ஆனால் இன்று தமிழகம் முழுக்க மைப்பா என்று சொன்னால் பல்வேறு காரியங்களுக்காக அவரை நினைவில் கொள்வார். தத்துவம் அவ்வாறு கையில் எடுத்திருக்கிறார். இயங்குகிற தளங்கள் அவ்வாறு இருக்கிறது. அவர் கத்தோலிக்க திரு அவைக்குள் கட்டமைத்துக் கொள்வதை காட்டிலும் பிற இயக்கங்களோடு கடந்து செல்கிற மாபெரும் ஆன்மீகத்தை தனக்கென்று அவர் கற்று வைத்திருக்கிறார். இந்த கடப்பு ஆன்மீகம் என்பதுதான் எனக்கு அவருடைய மிகவும் பிடித்தமான ஒரு காரியம். ஜாதியை கொண்டாடுவதில்லை, அடையாளங்களை கொண்டாடுவதில்லை, நிறுவனங்களை கொண்டாடுவதில்லை. மாறாக இவைகளை உடைத்து கடந்து சென்று பிறரோடு எவ்வாறு ஐக்கியமாவது, பிறரோடு எவ்வாறு இணைந்து பணியாற்றுவது என்பதிலே எப்பொழுதும் வித்தியாசமாக யோசிக்கக்கூடியவர். விமர்சனங்களை பற்றி ஒருபோதும் கவலைப்பட்டதில்லை. அது அப்படியே துடைத்துவிட்டு தன் பாதை தெளிவாக இருக்கிறது என்கின்ற ஒரு சுத்தமான ஒரு இலக்கோடு அவர் இன்னும் நடைபெற்று கொண்டே இருக்கிறார். எதில் போய் முடியும் என்பது அவருக்கு தான் தெரியும். ஆனால் அவர் தான் கையில் எடுத்திருக்கிற ஆயுதம் ஒன்று அவரையும் தாக்கலாம் அல்லது பிறரையும் தாக்கலாம். ஆனால் ஒரு பொழுதும் யாருக்குமே தீங்கு நினையாதவராக சமூகம் வாழ வேண்டும், மக்கள் வாழ வேண்டும் என்கின்ற மிக உன்னதமான ஒரு புனிதமான ஒரு உணர்வோடு அவர் பயணிக்கிற இந்த வேளையிலே இந்த வெள்ளி விழா கொண்டாட்டத்தில் என்ன சாதித்து விட்டாய் என்ற கேள்வியை கேட்ட நானே அதற்காக வெட்கி தலையும் குறைந்தேன்.
நிறைய சாதித்திருக்கிறார். என்னை விட மக்களை சம்பாதித்திருக்கிறார். ஏறக்குறைய கூடங்குளம் அணு நிலையம் அந்த சிக்கலிலே பிரச்சனையிலே எல்லோரும் ஒதுங்கி இருக்கிற வேளையில் அருள்பணியாளர்கள் அந்த மறைமாவட்டக்காரர்கள் இணைந்தார்கள். எங்கள் கோட்டாறு மறைமாவட்ட சிலர் இணைந்தார்கள். தாக்குதல்கள் நடைபெற்றது. இருந்த பொழுதும் உறுதியாக மக்கள் பணிக்காக, அந்த மக்களுக்காக தன்னை முழுவதுமாக இழப்பதற்கு இந்த துணிச்சல் எங்கிருந்து வந்தது என்ற கேள்வியை நீங்கள் கேட்பதாக இருந்தால் விடையை நான் சொல்கிறேன். இயல்பிலேயே அசட்டு துணிச்சல்கார், எதை பற்றியும் கவலைப்படாதவர், விளைவுகளை பற்றி யோசிப்பதில்லை. இறங்கி விடுவதுண்டு, விளைவுகள் சுற்றி வருகிற பொழுதுதான் யோசிக்க ஆரம்பிப்பார். தெரியாமல் கால் வைத்து விட்டோமோ என்ற உணர்வு அவருக்கு எழுந்ததும் உண்டு. சிறப்பாக தெரியும் என்பதால் என்னால் உரிமையோடு சொல்ல முடியும். ஆனால் அந்த விளைவுகளை தான் எதிர்கொள்வதாக இருந்தால் தானே அதை முன்வந்து ஏற்று தவறு என்று சொன்னால் தவறு என்பதையும், இல்லை நீங்கள் என்னை தவறாக புரிந்துவிட்டீர்கள் என்று சொன்னால் உரத்து சொல்லக்கூடிய வலுவையும் துணிச்சலையும் பெற்றவர். துணிச்சல்காரர்களால் மட்டும்தான் பொது வாழ்வு பணியை செய்ய முடியும், அருள் வாழ்வு பணியை செய்ய முடியும். துணிச்சல் இல்லாதவர்களால் இந்த பணியில் ஈடுபட முடியாது என்பதை அவர் தன் வாழ்வு மூலம் நண்பர்களாக எங்களுக்கும் உங்களுக்குமே கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறார். அந்த வகையில் அவருடைய வாழ்வு என்பது கொண்டாடப்பட வேண்டியது. எனவே இந்த நாள் கொண்டாட்டம் ஒரு அர்த்தமுள்ள கொண்டாட்டமாக இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த வேளையில் தொடர்ந்து கேட்டுக்கொண்டுகிற அந்த கேள்வி என்னை மீண்டும் மீண்டும் உறுத்தி கொண்டிருப்பதெல்லாம், உங்கள் உடம்பில் காயம் இருக்கிறதா? உங்கள் வாழ்வில் நீங்கள் அவமானப்பட்டிருக்கிறீர்களா? இந்த அவமானத்தை எவ்வாறு எதிர்கொள்கிறீர்கள் என்று சொன்னால், அருள் பணியாளர்கள் பவுலடியாருடைய இறை வார்த்தையைத்தான் கொண்டாடி தீர்ப்பார்கள். ஒரு அருள்பணி வாழ்வில் என்னை தொடர்ந்து இயக்குவது எது என்ற கேள்வியை கேட்டால் ஒரே ஒரு இறை வார்த்தை தான் என்னை தொடர்ந்து இயக்கிக் கொண்டே இருக்கும். எல்லோருமே ரசித்து ருசித்து அருள்பணி வாழ்வில் தொடர்ந்து தங்களை தாங்களே புதுப்பித்துக் கொள்கிற ஒரு இறைவார்த்தை பகுதி என்பது கொரிந்தியருக்கு எழுதப்பட்ட மடலிலே, அந்த 2வது கொரிந்தியருக்கு எழுதப்பட்ட மடல் 4வது பிரிவு 8வது சொற்றொடரிலிருந்து அந்த பயணம் ஆரம்பமாகும். இவளை பேராசிரியர்கள் இருக்கலாம். இன்னும் எல்லா சூழ்நிலைகளிலும் நாங்கள் மனம் உடைந்து போவதில்லை. இன்னல்கள் இருந்தாலும் நாங்கள் மனம் உடைந்து போவதில்லை. குழப்பமுற்றாலும் நம்பிக்கை நாங்கள் துறப்பதில்லை. துன்பங்கள் இருந்தாலும் கைவிடப்பட்டதாக நாங்கள் உணர்ந்ததில்லை. வீழ்த்தப்பட்டாலும் அழிக்கப்பட்டதில்லை என்ற இந்த வாக்கியங்கள் தான் அருள்பணி வாழ்விலே, பொது வாழ்விலே ஈடுபட்ட எல்லா மாந்தருக்கும் அருள்பணியாளருக்கும் தொடர்ந்து இயக்கி தரக்கூடிய ஒரு இறை வார்த்தையாக இருக்கிறது. இந்த இறை வார்த்தை அவருக்கு பொருந்துமா என்று சொல்லி அவரை பார்த்து கேட்டுக்கொள்ளுங்கள். 345 வழக்குகளை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மனிதனுக்கு எந்த வார்த்தைகள் அவர் இயக்கியது சொல்லி கேட்டால் மறவாமல் இந்த சுற்றுரை சொல்லுவார். இன்னல்கள் இருந்தது, மனமுடைந்து போனதில்லை. குழப்பங்கள் இருந்தது, நம்பிக்கை இழந்ததில்லை. துன்பங்கள் துயரங்கள் தொடர்ந்து வந்தது, ஆனால் ஒரு பொழுதுமே கைவிடப்பட்டதாக உணர்ந்ததில்லை. உணர்ந்திருக்கலாம், ஆனால் கடவுள் கைவிட விடவில்லை. வீழ்த்தப்பட்டதாக நினைத்தாலும் அவர் அழிந்து போகவில்லை. இன்னும் உயிரோடு மீண்டும் உயிர்ப்பாக அடுத்த மக்கள் பணியில் தொடர்ந்து இயங்க வேண்டிய ஒரு ஆற்றலை பெற்றவராக இறை துணையால் நடந்திருக்குதுன்னு சொன்னால், அவரை மீண்டும் மீண்டும் உந்தி தள்ளுகின்ற அவருடைய விருது வாக்கு நிறை வாழ்வு கொடுப்பதற்காகத்தான் வந்தேன் என்ற ஆண்டவர் இயேசுனுடைய வாழ்வின் விருது வாக்கு எடுத்துக்கொண்டவர் தொடர்ந்து மக்கள் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக இயங்கிக் கொண்டே இருக்கிறார். இந்த நேரத்தில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சொன்ன அழைத்தல் பற்றி அற்புதமான ஒரு மேற்கோள் ஒன்று எனக்கு மிகவும் மனதிற்கு நெருக்கமானது. இறைவனுடைய அழைத்தல் என்பது ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்வின் சுதந்திரத்தில் தலையிடுவதல்ல. இறை அழைத்தல் என்பது தனி மனித வாழ்வின் சுதந்திரத்தில் தலையிடுவதல்ல. மாறாக ஒருவனை அடக்கி வைக்கக்கூடிய ஒரு சிறைப்படுத்தக்கூடிய கூண்டும் அல்ல, சுமத்தப்பட்ட சுமையும் அல்ல. மேலாக மாபெரும் அன்புக்குரிய அந்த கடவுளுடைய அந்த அன்பின் நிமித்தமாய் மக்கள் பணிக்காக கொடுக்கக்கூடிய அழைப்பை ஏற்று செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்பு என்று சொல்வார். இந்த ஒட்டுமொத்த மேற்கோளை நான் அவருக்கே பொருத்த வேண்டும் சொல்லி விரும்புகின்றேன். இந்த வாழ்வின் இந்த இலக்கை, இந்த பாதையை, இந்த பார்வையை, இந்த பணியை தெரிவு செய்த மைப்பா ஜேசுராஜ் அவர் இந்த இறை அழைத்தலை வெறுமனே ஒரு சிறைப்படுத்தப்பட்ட கூண்டாக பார்க்காமல் கடந்து செல்லக்கூடிய ஆன்மீகத்தை கையில் எடுத்தவராய் எல்லாவற்றையும் கடந்து சர்வ சமயத்தோடு பழகி எல்லா மனிதர்களோடும் மிக மிக இயல்பாக பழகக்கூடிய மாபெரும் மனிதனாக இருந்தார். மக்கள் பணியை தன்னுடைய சுவாசமாக எடுத்துக்கொண்டார். மக்களுக்கான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் எங்கிருந்தாலும் அங்கு சென்று போராடக்கூடிய அல்லது அவற்றை பற்றி பேசக்கூடிய, வெட்கப்படாமல் இயங்கக்கூடிய இந்த இயங்கியல் தன்மையை கடவுள் அவருக்கு வரமாகவே கொடுத்திருக்கிறார். எல்லோருக்கும் இந்த வரங்கள் கொடுக்கப்படவில்லை, மாறாக அவருக்கு மிகச்சிறப்பாக கொடுக்கப்பட்டதாகவே நான் உணர்கிறேன். இரண்டாவதாக இவருடைய ஆன்மீகம் எதுவாக இருக்கிறது? பயணியர் ஆன்மீகம் என்றே சொல்வேன்.
பயணம் செய்யக்கூடியவருடைய ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி ஒன்று உண்டு, ஒரு ஆன்மீகம் ஒன்று உண்டு. என்னவென்று சொன்னால் இன்று வாசிக்கப்பட்ட நற்செய்தி அதைத்தான் சொல்லுகிறது. பயணம் செய்பவர்கள் அருள் பணியாளர்கள் ஒரு இடத்தில் நிலைத்து நிற்பதில்லை, தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருப்பவர்கள், தேங்குவதில்லை. தேங்கினால் அவர்களுடைய வாழ்வு முடிந்துவிடும். தேங்குவதற்கான வாய்ப்பை திரு அவை கொடுப்பதும் இல்லை. தொடர்ந்து 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, 5 ஆண்டுகளுக்கு முறை ஒரு பணியிடத்திலிருந்து இன்னொரு பணியிடத்திற்கு மாற்றலாக செல்கின்ற நிறுவனம் தரக்கூடிய மாறுதலை பற்றி நான் பேசவில்லை. மாறாக தாங்கள் திரு அவைக்குள் பணியாற்றினாலும் மக்கள் சார்ந்த பணிகளிலே தொடர்ந்து பயணம் செய்கிற மனிதர்களைத்தான் இன்று திரு அவை நம்மிடம் எதிர்பார்க்கிறது. இந்த ஆண்டினுடைய நமக்கு வழங்கப்பட்ட உலகளாவிய திருவினுடைய அந்த விருதுவாக்குமதானே எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக என்று சொல்கிற விலையில் அது எல்லோரையும் உள்ளடக்கிய ஒரு பயணத்திற்கு தான் நம்மை அழைக்கிறது. இந்த விருதுவாக்கு எடுப்பதற்கு முன்பே தன் வாழ்வில் மிக தெளிவாக பயணம் செய்து கொள்ள வேண்டிய ஒரு மனிதராகவே இருந்தார். திடீரென்று உங்கள் வாசலில் நிற்பார். சும்மா வந்து உன்னை பார்க்கணும் வந்தேன்பார். அவர் பயணம் செய்கிற வேளையிலே எல்லாவற்றையும் சுமந்து செல்வதில்லை. இன்று வாசிக்கப்பட்ட இந்த நற்செய்தியில் காணப்படக்கூடிய அந்த உட்கூறுகளை தன் வாழ்வின் பணியாகவே மாற்றிக்கொண்டார். ஒரு அங்கி போதும் என்று சொன்னால் அவரிடம் அவ்வளவுதான் இருக்கும், வேறு எதுவுமே அவரிடம் இருக்காது. ஒரு காலணி இருக்கும், கொஞ்சம் காசு இருக்கும். சில நேரம் நான் வந்திருக்கிறேன் எனக்கு காசு கொடு என்று சொல்லி உரிமையாக கேட்பதும் உண்டு. எனவே அந்த வகையில் இந்த பயணம் செய்யக்கூடிய இந்த ஆன்மீகத்தை உள்வாங்கியவராக கடந்த 25 ஆண்டுகளாக மிக தெளிவாகவே சீர இலக்கோடு பயணம் செய்கிற மைப்பா யோசுராஜை பார்க்கிற பொழுது பெருமையாக இருக்கிறது. எனவே இந்த தருணம் என்பது அவருக்கான தருணம் என்று சொல்லிக் கொள்வதிலே பெருமை அடைகிறோம். அவரை நண்பராக பெற்றுக்கொண்டதால் நாங்களும் வளர்ச்சி அடைகிறோம். அவரோடு தொடர்பு கொள்கிற பொழுது நாங்களும் புதுப்பிக்கப்படுகிறோம். எனவே இந்த விழா அவருக்கான விழா என்று சொல்வதை காட்டிலும் கடந்து செல்லக்கூடிய ஆன்மீகத்திற்கான விழாவாகவும் பயணம் செய்யக்கூடிய அந்த ஆன்மீகத்திற்கான இயேசுனுடைய உன்னதமான ஒரு புரிதலை ஏற்றுக்கொண்டவராக இருந்ததால் அப்படிப்பட்ட ஒரு அதற்கான விழாவாகவும் தான் நான் இந்த விழாவை பார்க்கிறேன். எனவே இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையிலே தொடர்ந்து அவர் செல்ல வேண்டிய இலக்கை, அவருக்குரிய பார்வையை, பாதையை யார் சொன்னாலும் மாற்றிக்கொள்ளப் போவதே இல்லை. அந்த வகையில் உங்களுக்கு ஒரு ரகசியம் ஒன்று சொல்லணும். சொல்லிடவா? அவருக்கு என்ன ரகசியம் அவருக்கு தெரியாது. ரகசியம் ஒன்றும் இல்லை. கடந்த 4 மாசமாகவே இந்த யூபிலியை கொண்டாடி கொண்டிருக்கிறார். இதோடு நிறுத்திக் கொள்வாரா என்ற கேள்வி என் மனதில் இருந்து கொண்டே இருக்கிறது. வருஷம் ஃபுல்லாக கொண்டாட பெரிய ஃபார் சொல்றாங்க. எனவே பயணம் செய்யக்கூடிய அந்த ஆன்மீகத்தினுடைய தன்மை இது. தான் இருந்த பங்குகளிலே இந்த கொண்டாட்டத்தை துவங்கியவர் இன்றோடு நிறைவு பெற வேண்டும் என்று சொல்லி நான் வேண்டுகிறேன். நிறைவு பெறலாம், அல்லது அவர் ஒருவேளை எங்கள் மறைமாட்டு கூட வந்து தன்னுடைய யூபிலியை கொண்டாடலாம். அது அவரை பொறுத்தது. அந்த வகையில் இது முத்தாய்ப்பான ஒரு யூபிலி கொண்டாட்டமாக இருக்கும் என்று நம்புகிறேன். இந்த வேளையில் நாம் அவருக்காக ஜெபிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அவர் வழியாக கடவுள் பாளை மறை மாவட்டத்தில் செய்த பல்வேறு வகையான நன்மைகள், சில கேள்விகள், சில முன்னுதாரணங்கள், சில முரண்கள், இவை அனைத்துமே கொண்டாடப்பட வேண்டியது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். செம்மறியாடு கூட்டம் போல எல்லாவற்றுக்கும் ஆம் என்று பயணிப்பதில் அல்ல வாழ்வினுடைய ஒரு சுவராசியம் என்பது. முரண்கள் கட்டாயம் வாழ்வில் இருக்க வேண்டும். நான் ஒரு கருத்து சொன்னால் முரண் கருத்துக்கள் வரத்தான் வேண்டும். அங்கிருந்து கூட தூய் ஆவியார் பேச முடியும் அல்லவா? தூய் ஆவியாருடைய இயக்கம் அங்கிருந்து கூட உற்பத்தி ஆகும் அல்லவா? அந்த வகையில் ஆவியாருடைய ஒரு மாபெரும் ஒரு வரமாகவே நான் அவரை பார்ப்பதுண்டு. எந்த கூட்டத்திலும் யாருக்கும் வணங்காமல் மண்டியிடாமல் அந்த கேள்வியை முன்வைப்பதாக இருந்தால் தொடர்ந்து வைத்துக் கொண்டே இருப்பார். இது அவரை காயப்படுத்துவதற்காக இல்லை, பேசுபவர்களையோ அல்லது நடத்துபவர்களையோ காயப்படுத்துவதற்காக இல்லை. இந்த கருத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை என்ற மிக எளிமையான ஒரு ஆளுமை கொண்டவர் அவர். எனவே இந்த எளிமையான ஆளுமை கொண்டவரை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால், இவருடைய நண்பர் என்று சொன்னால் எங்களை தப்பாக பார்த்துருக்காங்க. யாருடைய கிளாஸ்மேட்னு கேட்பாங்க. மைப்பா ஐயோ அப்படின்னு பார்த்தவங்க உண்டு, கேட்டவங்க உண்டு. அவருக்கு தெரியும் அது உண்டு. மைப்பாவுடைய நண்பர் என்று சொல்லிக் கொள்வதிலே பெருமைப்பட முடியுமா? நாங்கள் பெருமைப்படுகிறோம், எங்களுக்கு வெட்கம் இல்லை. அவர் எங்களுடைய நண்பர், இனிய நண்பர், இறுதி வரை பெருமைப்படும். எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் அவரை பற்றி ஒரு பிம்பம் ஒன்று கட்டமைக்கப்பட்டிருக்கிறது, அது உடைக்கப்பட வேண்டும். அவரை பார்க்கிற பார்வையை நாம் சரியாக பார்க்க வேண்டும். அவர் இயேசுவை புரிந்து கொண்ட விதம் என்பது மிக தெளிவானது. அரசியல் சார்ந்த இயேசுனுடைய பணிகளைத்தான் அவர் சரியாக தன்னுடைய வாழ்வின் இலக்காக புரிந்து வைத்திருக்கிறார். பக்தி சார்ந்த காரியங்கள் அவர் ஆர்வம் காட்டுவதில்லை. மாறாக மக்கள் சக்தியானது அரசியல் படுத்தப்பட வேண்டும், விழிப்புணர்வு அடைய வேண்டும் என்கின்ற ஒரு ஒற்றை இலக்கோடு தான் அவர் செயல்படுகிறார். எனவே இந்த பார்வையையும் இந்த பாதையையும் இந்த பணியையும் நாம் புரிந்து கொள்ள தவறினால் மைப்பா ஜேசுராஜ் எப்பொழுதும் முரணாகத்தான் தெரிவார். அவரை புரிந்து கொள்ள தவறுபவர்கள் அவரை தவறாக பார்ப்பார்கள். நான் எல்லாவற்றிலும் அவருக்கு ஆம் போடுவதில்லை.
நிறைய பிடிக்காத காரியங்கள் அவரிடம் இருக்கிறது. ஆனால் அதையும் தாண்டி என் பார்வை, நான் அவர் சரியாக பார்க்கிறேன். எனக்கு இதன் 32 ஆண்டுகள் எங்களுடைய உறவின் தன்மை நிலைத்து நிற்கிறது. நிறைய தளங்கள் வேறுபட்டாலும் கூட எனவே இந்த நாள் இவருக்கான நாள். இந்த நாள் இவர் கையில் எடுத்திருக்கிற ஆன்மீகத்திற்கான நாள். இந்த புரிதல் நமக்கு ஒரு விழிப்புணர்வை தரட்டும். இயேசுவை கொஞ்சம் அரசியல் படுத்தி பார்க்கலாமே. இந்த வேளையில் இறுதியாக ஒரே ஒரு நற்குணத்தை சொல்லி முடிக்க விரும்புகின்றேன். 32 ஆண்டுகளாக எனக்கு தெரிந்த வரைக்கும் அவருக்கு இருந்த ஆன்மீகம் என்பது மாதாவின் மீது மிகச் சிறந்த பக்தி உண்டு. அவரை மிக அரிதாக தெரிந்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அவர் கழுத்தில் இறுதி வரைக்கும் ஜெபமாலையை மட்டும்தான் போட்டிருப்பார். நெருங்கி பழகிய நண்பர்களுக்கு தெரியும். அன்னை மரியாவின் மீது ஈடற்ற பக்தி, வெளியில் சொல்லிக் கொள்வதில்லை, காட்டிக் கொள்வதில்லை. ஆனால் அவர் நடைபெற்று செல்கிற வழியிலே 2 ஜெபமாலை முடித்த பிறகுதான் அவர் தன்னுடைய அறைக்கு வருவார். அந்த வகையில் தன் பக்தியை மறைவாக வைத்திருக்கிறார். தன் நம்பிக்கையை மறைவாக வைத்திருக்கிறார். தனக்கு எங்கிருந்து சக்தி கிடைக்கிறது என்பதை மறைவாக வைத்திருக்கிறார். ஆனால் பொதுக்களத்தில் தன்னை ஒரு பக்திமானாக காட்டாமல் மக்கள் பணியை தன் சிறமேற்கொண்டு செயல்படக்கூடிய மைப்பார் இயேசுராஜ் எங்களது பெருமை, எங்களது சிறப்பு. அவரை கொண்டாடுகிற இந்த வேளையிலே இன்னும் மீண்டும் மீண்டும் நல்ல உடல் சுகத்தோடு தொடர்ந்து மக்கள் பணி ஆற்றுவதில் சலிப்பில்லாமல் ஆற்ற அவர் நம்புகிற கடவுளும் நாம் நம்புகிற கடவுளும் அன்னை மரியாவும் அவர் கூட இருப்பாராக. ஆமென். வளர்ச்சி ஒன்று வேண்டும் என்றால் தாயை கொள்ள முடியுமா?